ஆருந்து கூடுது. புகழ், இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டின கூட்டமா? குடிக்க சாராயமும் கடிக்கு கருவாடு கொடுத்து லாரியில் ஏற்றிட்டு வந்த கூட்டமா? இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். ஒவ்வொருத்த முகத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார். ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா? ஒரு நல்ல ஆட்சி அமையாதா? ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதான்னு ஏங்கிற ஏக்கத்தை பாரியா? உன்ன மாதிரி இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு நல்ல படிப்பு, அதுக்கேற்ற வேலை, கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் ஈஸ்டர் போட்டு உட்காந்துட்டு இந்தியன் படிச்சுட்டு தன் குடும்பம் தம் பொண்டாடி தன் பிள்ளைங்க வாழ்ந்து சேர்த்தரணும். போங்கயா, இப்படி தன் குடும்பம் தம் வாழ்க்கை தான் பெருசுன்னு மகாத்மா காந்தி ஒதுக்கி இருந்தாருன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? தாமஸ் ஆல்வா எடிசன் நினைச்சிருந்தாருன்னா கரண்ட் கிடைச்சிருக்குமா? இப்படி கிரகாம்பல் நினைச்சிருந்தாருன்னா இப்ப எவனும் டெலிபோன்லயும் செல்லார்லயும் பேசிக்க முடியாது. பட்டுப்பூச்சி கூட தான் செத்து போறதுக்கு முன்னாடி நான் எச்சினால 100 வருஷம் பேர் சொல்ற மாதிரி பட்டு நூலை கொடுத்துதான் ஆகுது. நாமெல்லாம் மனுஷங்கப்பா.